டேடல் பார்ன் அகைன் எபிசோட் 9 பிரேக் தான் பார்க்க போகிறோம். ஒரு ஃபினாலேக்கு உண்டான அத்தனை விஷயங்கள் இதில் இருக்குங்க. பயங்கரமாக இருக்கும் எபிசோடு. பட் பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்க தான் செய்யும். உண்மையிலேயே செம்மையாக இருந்துச்சுங்க. அதுவும் கிங்பினோட அந்த ஒரு கேலோ சம்பவம்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை. பயங்கரமாக இருந்துச்சு. இந்த எபிசோட் பார்க்கும்போதே மிரண்டுட்டேன் அப்படின்னு தான் சொல்லணும். இல்லை இந்த எபிசோட் பிரேக் டவுன் இப்போ ஆரம்பிச்சிடலாமா? ஓப்பனிங்கே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்துட்டு நம்ம பாயிண்ட் எக்ஸ்ட்ரா நம்ம வெனஸா உட்காந்து மேனிப்புலேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. லிட்டலாக மேனிப்புலேட் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இப்போ அவன் வந்துட்டு ஒரு அசைலமில் தான் இருக்க மாதிரி காட்டிருப்பாங்க. ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டலில் இருக்கான். பாசிபிளி மென்டல் ட்ரீட்மெண்ட்டில் தான் இருக்கணும். அவன் இப்போ சரியாகிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கான். பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வெனஸா அவனை எப்படியோ வெளியே கூட்டிகிட்டு வந்துடுறா. இப்போ அந்த ரெட் போர்ட் இன்சிடென்ட் தாங்க. ரெட் போர்ட்டில் அந்த ஒரு கேஸில் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபாகி வந்துட்டு இன்வால்வ் ஆகிட்டான். ஸோ இப்போ அவன் இன்வால்வ் ஆனதுனால இது வெளியே தெரிஞ்ச பிரச்சனை அப்படின்னு சொல்லி வெனஸா பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இப்போ பாயிண்ட் எக்ஸ்டரை வச்சு ஃபாகி கொள்றதுக்காக பிளான் போட்டுட்டு இருக்கா. ஏன் பர்டிகுலராக பாயிண்ட் எக்ஸ்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு ஆல்ரெடி பிரச்சனை இருந்துகிட்டு இருக்கு. ஸோ நம்ம மேட் மோடாக் ஃபாகி அந்த உங்களுக்கு பிரச்சனை இருக்குல்ல. ஸோ இப்போ போய் அவரை போட்டு தள்ளிட்டான் அப்படின்னா சொந்த விஷயத்தினால சொந்த பகையினால தான் போட்டு தள்ளிட்டான் அப்படின்னு மாற்றிடலாம்ல. பழிய பாயிண்ட் எக்ஸ்டர் எடுத்துக்குவான். அப்படி எடுத்ததுக்கப்புறம் வெளியே கூட்டு வரலான்னு பிளான் பண்ணியிருப்பாங்க போட்டிருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இவன் மேலே பழி போட்டு இவனை உள்ளத்துக்கு போகிறதுக்காக பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன கிரிமினல் பிளானுங்க. அங்கே அவன் சாப்பிட்ற வார்த்தையை கூட எடுத்து வச்சுக்கிட்டு அவனை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா நீ யாரு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்க. அண்ட் இப்போ மேட் மோடாக் ஆக்சுவலி போன எபிசோடில் அடி வாங்கியிருப்பார்ல, நெஞ்சில் குண்டடி வாங்கியிருப்பார். இப்போ ஒரு டேட்டா ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. கண்ணு முடிச்சோடனே அவர் ஃபஸ்ட்டு கேரன்னு சொல்லி கூப்பிட்டுறாரு. எதுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே சொல்லுன்னு ஏறிடுது. ஏடா நான் இங்கே இருக்கேன் எவ்வளோ ஒருத்தரையை கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி அவர் செம்ம காண்டாயிடுறா. அந்த காண்டிலே பார்த்தீங்கன்னா ஹோட்டலில் உட்காந்து அழுந்துட்டு இருக்கா. அண்ட் மேடமாக்கா இப்போ கெஸ்டனை கூப்பிட்டு என்ன சொல்கிறாருன்னா ஃபாகி கடைசி ஒரு கேஸ் விசாரிச்சால அதில் தான் பிரச்சனையே இருக்குது, அதன் மூலமாக தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆரம்பிச்சுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காப்புல. ஸோ இப்போ எனக்கு ஃபாகி கடைசியாக டீல் பண்ண அந்த கேஸோட டீட்டெயில்ஸ்லாம் வேணும் அப்படின்ற மாதிரி அவர் கேட்டுட்டு இருக்காரு. கடைசி கேஸ்னால தான் ஃபாகியுமே கொண்டுட்டாங்க அப்படின்றதையுமே பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல மென்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ அந்த இடத்துல நீ ஒழுங்காக படுத்து ரெஸ்ட் எடு, இப்போ நம்ம முதல்ல அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் அந்த இடத்துல ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டு மற்றவங்களாம் கிளம்பிடுறாங்க. போகிற போக்க பார்த்தா நம்ம டேட்வில் மேட் மோடாக்கும் ஹெதர் கிளனுக்கும் பிரேக்கப் ஆயிடும் போல இருக்கே. ஸோ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்துட்டு அவன் என்ன பண்ணி ஆக்சுவலி எபிசோட் கடைசியாக என்ன பண்ணியிருப்பானா போய் கிங்பினோட அந்த ஒரு மென்டல் ஹெல்த் அந்த ஒரு இதில் போய் டிபார்ட்மெண்ட் போய் சேர்ந்துருப்பா. அதுவும் மெயின் ஆஃபீஸராக. ஸோ இது பாசிபிளி பார்த்தீங்கன்னா நம்ம டேட்டில் வாட்ச் பண்ணுறதுக்காக நம்ம கிங்பின் பண்ண வேலையாக தான் இருக்கணும். கிங்பின் காமலாவும் கிடச்சிச்சு. மேட் மோடாக் காமலாவும் புட்டுக்கிட்டு போயிட்டு இருக்கே. அண்ட் இப்போ ஃபிஸ்க்கும் வெனஸாவும் ஒரே இடத்துல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் எல்லாமே இப்போ ஃபிஸ்க்கு தெரிய வந்துருச்சு. பயப்படாது செல்லக்குட்டி, நானும் அதுக்கு தான் பிளான் பண்ணேன். நீ என்ன அந்த போர்ட் யூஸ் பண்ணி மில்லியன்ஸ் கணக்கில் கொள்ளையடிச்ச, இப்போ நாம் அதை யூஸ் பண்ணி பில்லியன்ஸ் கணக்கில் கொள்ளையடிக்கலாம். என்ன ஆகிடப்போது இப்போ அது நமக்கு சொந்தம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல காதலாக பேசிக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேர். க்ரைமில் ஒரு காதல். இப்போ ஃபிஸ்க்கு அத்தனை பேர் கமிஷனர் கேலோ டாஸ்க் ஃபோர்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு இன்றைக்கி நைட்டு கரண்ட்டில் கட் பண்ணுங்கடா, இந்த மொத்த சிட்டியும் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன், எல்லா விஜிலண்ட்டையும் போட்டு தள்ளுங்கடா, இன்றைக்கி நைட்டு தான்டா எல்லாத்துக்கும் கடைசியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பயங்கரமான ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா சொல்கிறாப்புல. இதை வச்சு தனியாக ஒரு படம் எடுக்கலாங்க. இந்த கான்செப்ட் வச்சே தனியாக பார்த்தீங்கன்னா கைதி மாதிரி ஒரு படம் எடுக்கலாம். அந்த மாதிரி ஒரு செம்ம கான்செப்ட் இது. பட் அதுக்கு இன்னும் ஃபுல் ஃப்ளெஜ்டாக காட்டியிருந்திருக்கலாம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஷீலா அதுக்கு ஆக்சுவலி ஆப்போசிட்டாக தான் நிற்கிறாங்க. பட் அதெல்லாம் தெரியாது, இப்போ இது நடந்தே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் பக்கை கூப்பிட்டு பார்த்தீங்கன்னா மேட் மோடாக்கை கொள்றதுக்காக அமுச்சு விட்டுட்டு இருக்காரு. ஏன்னா ஒரு வேட்வெல் மாதிரி ஒரு விஜிலண்டி சத்தம் அப்படின்றத விட மேட் மோடாக் மாதிரி ஒரு சாதாரண மனுஷன் இப்போ மேயரை காப்பாற்றுற ஒரு சாதாரண மனுஷன் செத்துட்டான்னு தெரிஞ்சுட்டா மக்களுக்கு அது இன்னுமே வந்துட்டு விஜிலண்டிஸ் மறக்கிற கோவத்தை அதிகரிச்சிடும் அப்படின்னு சொல்லி மேட் மோடாக்கை கொள்றதுக்காக இவனை அமுச்சு விட்டுருப்பாருங்க. ஏன் அவன் உயிரை காப்பாற்றிருக்காயா, கொஞ்சம் கூட நன்றி இல்லாமல் நடந்துக்கிறேன்னு தான் இருக்குது. ஆனால் அவன் இவன் ஒரு வெள்ளங்க, வெள்ளம் எப்படி நடந்துக்கணும் அப்படி தானே இருப்பான். ஷீலா ஆக்சுவலி பேசிட்டு வெளியே வந்து கமிஷனர் கேலாவை மீட் பண்ணுவாங்க. கமிஷனர் கேலா பார்த்தீங்கன்னா நான் நாளைக்கே வெளியூருக்கு போகிறேன், நான் நாளைக்கே போகிறேன், கவர்னரை பார்க்குறேன், இவனை மேயர் பதவியிலேருந்து தூக்குறேன் அப்படின்னு சொல்லி தான் பற்றி அந்த இடத்துல பேசிகிட்டு இருப்பாரு. ஏன்னா இதெல்லாமே எல்லை மீறி போகுதுன்றது அவருக்கு புரியுது. ஸோ அதெல்லாம் பற்றி சொல்லிட்டு இருக்காரு. பட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இவருக்கு அது கொஞ்சம் பயமாக தான் இருக்குது ஷீலாக்கு. நான் நாளைக்கு அங்கே போகும்போது நீங்கள் எனக்கு சாட்சி சொல்ல வாங்க அப்படின்னு கூப்பிட்றான். நானும் வரேன் அப்படின்னு அந்த பக்கம் சொல்லிட்டு டேரெக்டாக இப்போ போய் பார்த்தீங்கன்னா கிங்பின் கிட்ட கமிஷனர் கேலாவோ போட்டு கொடுத்துட்றாங்க. அந்த எல்லா மெசேஜையும் ரெக்கார்ட் பண்ணி எந்த கேப்பில் ரெக்கார்ட் பண்ணாதான் தெரில, ஆனால் கேப்பில் ரெக்கார்ட் பண்ணி போட்டு விட்டுருக்கா. அவள் பார்த்தீங்கன்னா அழுந்துகிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் ஒரு பயத்தில் தான் அலசிச்சுக்கிட்டு இருக்கா. ஏன்னா கிங்பின் தன்னை கொன்றுவானோன்ற பயத்தில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கா. நல்லா பண்ணி இவனை கொண்டுட்டா என்ன பண்ணுறது, அதனாலே பயத்தில் இருப்பா. அண்ட் கமிஷனர் கேலோ பார்த்தீங்கன்னா இப்போ காரில் ஏறும்போது லூக்குன்னு ஒருத்தன் டிரைவர், இப்போ லூக் இல்லாமல் வேற ஒருத்தன் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்துகிட்டு இருக்கான். இவனும் அந்த டாஸ்க் ஃபோர்ஸை சேர்ந்தவன் தான். கழுத்தில் அந்த பனிஷர் டாட்டூ போட்டிருப்பான். அண்ட் இந்த பக்கம் பக் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா மேட் மோடாக்கை கொல்ல வர அந்த இடத்துலேருந்து இவன் வர சத்தத்தை கேட்டு மேட் மோடாக் அந்த இடத்த விட்டுமே எப்படி எஸ்கேப் இருப்பார். கரண்ட்டுமே போயிடுச்சு. இதுக்காக நம்ம கிங்பின் தான் நைட்டு கரண்ட்டை கட் பண்ணி மொத்த சிட்டியுமே பார்த்தீங்கன்னா இப்போ கண்ட்ரோல் எடுக்காப்புல. கிட்டத்தட்ட ஒரு எப்படி சொல்கிறது ஒரு பெரிய கலவரமே நடந்துகிட்டு இருக்குங்க. இப்போ எல்லா கரண்ட்டும் கட் ஆயிருக்கு. எல்லாருமே குற்ற செயலில் ஈடுபட்டாங்க. கிட்டத்தட்ட டார்க் நைட் படத்தில் வர மாதிரி தான் எல்லா ஸ்ட்ரீட்டில் இறங்கி சண்டை போடுங்க அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பேர்ஜ் லெவலில் ஆக்கி விட்டாங்க. அண்ட் அங்கே பார்த்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பையன் வந்துட்டு கடையில் புகுந்து அவனுக்கான பொருட்களை திருடும் போது ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து அவரை சுட்டு தள்ளிடுறாப்புல.
சுட்டு தள்ளிட்டு இன்னொரு போலீஸ் ஆஃபீஸர் சொல்கிறாரு, ஐயோ இவன் சின்ன பையன் அப்படின்னு சொல்லும்போது, சின்ன பையன் இல்லை ஒரு விஜிலாண்டி அப்படின்னு சொல்லி மூஞ்சில் ஒரு மாஸ்க்கை போட்டு விட்டுருவாரு. அப்சல்யூட்லி பார்த்தீங்கன்னா இது நம்ம டேட் டெவிலோட அந்த ஃபர்ஸ்ட் சீசனில் வந்து அதே மாஸ்க் தான், அதே இவனுக்கும் போட்டு விட்டுருந்துருக்காரு. அண்ட் இப்போ மேட் பார்த்தீங்கன்னா டேட்டா வீட்டுக்கு வந்துட்டாரு. வீட்டுக்குள்ள வரும்போதே லைட்டாக சிரிச்சுட்டு தான் வருவார். ஏன்னா உள்ள பனிஷர் இருக்காருன்னு அதுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. நீ என்னடா எவ்வளோ நேரத்துக்கு வந்துட்டு இருக்க, இன்னும் நைட்டி மாதிரி போட்டுக்கிட்டு இருக்க, நீ தான் நைட் கவுன் மேனா அப்படின்ற மாதிரிலாம் கூட கலாச்சிருந்திருப்பாரு. மேட் மாடாக்குமே என்ன ஷேவ் பண்ணிட்டேன், எனக்கோசரம் ஷேவ் பண்ணி அப்படின்னு சொன்னவார். ஆமாம் உனக்கோசரம் ஷேவ் பண்ணுவாங்க, கம்முன்னு போய் ட்ரெஸ்ஸாக மாற்றிட்டு வாடா அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டுறாங்க. இவங்க பேசிட்டு இருந்த அதே கேப்பில் டாஸ்க் ஃபோர்ஸுமே இந்த இடத்துக்குள்ள வந்துடுறாங்க. டேடெவில் போய் சூட்டாக மாற்றிட்டு வந்து மாடியிலேருந்து ஒரு ஜம்ப் பண்ணி ஒரு ஃபைட்டு பண்ணுவாங்க பாருங்க, வேற மாதிரி இருக்குங்க அந்த ஃபைட்டு. நம்ம பனிஷரோட ஃபைட்டை ஸ்லோ மோஷன்லையும் டேடெவிலோட ஃபைட்டை ஸ்பீடாகவும் காட்டியிருப்பாங்க. அப்சல்யூட்லி டேடெவில் ஸ்பீட் அண்ட் அஜைலான ஆள். பட் நம்ம இவர் பனிஷர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோ அண்ட் ஸ்டேடியான ஒரு டேங்கியான ஆள். அதை கரெக்டாக காட்டியிருந்திருக்காங்க. ரெண்டு பேருமே அடித்து பொழக்கிறாங்க. டேடெவில் யாரையும் கொல்ல மாட்டார், ஜஸ்ட் அடிச்சு தான் போடுறாரு. ஆனால் பனிஷர் அப்படிலாம் கிடையாது, வச்சு வாங்குறாப்புல. கொஞ்சம் கூட பார்த்தீங்கன்னா ஈவு இறக்கமே காட்டலையே, எல்லாத்தையும் போட்டு பொழந்து கட்டுறாரு. ஸோ இந்த இடத்துல ஃபைட் எல்லாமே செம்ம ப்ரூட்டலாக போயிட்டு இருக்குங்க. வேற மாதிரி இருந்துச்சு இந்த ஃபைட் சீக்வன்ஸு. அதுவும் பனிஷர் சீக்வன்ஸ்லாம் காம்ப்ரமைஸே பண்ணல, வேற மாதிரி பண்ணியிருந்திருக்காங்க. அண்ட் அங்கே தான் லாஸ்ட்டாக கோல்நாத்தையுமே அடிச்சு போட்டாங்க. அடிச்சு போட்டு இவன் தான் ஹெக்டர் ஹேலாவை கொண்டது அப்படின்றதுமே தெரிய வந்துச்சு. கோல்நாத் வந்துட்டு நான் எனக்கு என்ன தேவையோ அதை தான் பண்ணேன் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஓவராக பேச முடிச்சு விட்றாருட்டு அவனை போட்டு தள்ளு அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் தெரியாது, இவன் சாகக்கூடாது, ஹீஸ் நாட் ஒர்த் ஆஃப் இட், இவன் அதுக்கு தகுதி இல்லை அப்படி மென்ஷன் பண்ணியிருப்பாரு. இது இவன் சாவுக்கு தகுதி இல்லையா, என்ன தாண்டா அவன் பிரச்சனை அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இருக்கிற இன்னொருத்தனை கொல்ட்டா அப்படின்னு அவனை போட்டு தள்ளுவார். இப்போ அவங்க ரெண்டு பேத்துக்குள்ளேயும் ஒரு சின்ன சண்டை போயிட்டு இருக்கு. ஏன்டா அப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லி வாயமுட்றா, கிரனேட் போட்டாங்க, ஜம்ப் பண்ணுறா மாப்பிள அப்படின்னு சொல்லி மேலே வந்து ரெண்டு பேருமே ஒரு ஜம்ப் பண்ணி எஸ்கேப் ஆயிடுறாங்க. கீழேயும் போய் அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. செம்ம டூவாங்க, ஒரு செம்ம டூவாக இருக்குது. எக்ஸாக்ட்லி எனக்கு டெட்பூல் வொல்வரின் வைப்ஸ் தான் கொடுத்துச்சு. டெட்பூல் வொல்வரின் மாதிரியே இவங்க டூவும் இருக்குது. டெட்பூல் வொல்வரின் படம் மாதிரி பனிஷர் அண்ட் டேட்டெவில் பேஸ் பண்ணி ஒரு படம் வந்தால் இப்போ இருக்கும். இவங்க ரெண்டு பேரோட டூவோ படம் வேற மாதிரி இருக்கும்ல, நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. பட் கீழே ஜம்ப் பண்ணிடுறாங்க, மேலே கிரனேட் அடிச்சு எல்லாம் செத்து போயிடுறாங்க. அண்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கோல்நாத்தோட அந்த ஒரு வாக்கி டாக்கி இவர் எடுத்துகிட்டு வந்துடுறாரு. அண்ட் கீழே கேரன் வந்து இவங்க ரெண்டு பற்றியே பிக்கப் பண்ணி வேற ஒரு இடத்துக்கு போயிடுறாங்க. பனிஷர் அவரோட கயத்துக்கு அவரே பற்றியா தையல் போட்டுட்டு இருக்காரு. இந்த பக்கம் டேட்டெவிலோட கயத்துக்கு கேரன் பற்றியா தையல் போடுறாங்க. கேரன் கிட்ட அப்போ தான் அவர் கேட்குறாரு, கேரன் திடீர்னு எப்படி இங்கே வந்தாங்க எனக்கு தெரியல. லைக் இந்த சீசன் முழுக்க அவளுக்கு பெருசாக அடித்தளமே போடல, ஆனால் திடீர்னு பொசுக்குன்னு எங்கேயோ வருது, திடீர்னு வந்துட்டா. சரி எப்படியோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவன் வந்துட்டு என்ன கேட்குறானா, நம்ம டேட்டெவில் நீ தான் அவனை கூப்பிட்டி அப்படின்னு கேட்கும்போது அவன் நான் தான் கூப்பிட்டேன், இந்த விஷயம் கேள்விப்பட்ட உடனே நான் ஃப்ரைட் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பாப்ல. ஸோ நம்ம பாசிபிளி பனிஷருக்கும் கேரனுக்கும் நடுவில் ஏதோ ஒரு காதல் ஓடிக்கிட்டு இருக்கு போல், அது அவங்க டேரெக்டாக வெளியே சொல்லலை. பட் அவங்க ரெண்டு பேரோட மனசுலையுமே இருக்குது. லாஸ்ட்டாக போகும்போது கூட பார்த்தீங்கன்னா உனக்கு யார் மேலேயும் அக்கறை இல்லாத மாதிரிலாம் நடிக்காத அப்படின்னு தான் சொல்லிட்டு போயிருப்பாப்ல. அண்ட் ஸ்டே சேஃப்னு நம்ம பனிஷருமே சொல்லியிருப்பாரு. அவர் மனசுலேயே ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. இப்போ டேரெக்டாக பார்த்தீங்கன்னா ஃபாகி இன்வெஸ்டிகேட் பண்ண அந்த கேஸை தான் பார்த்தீங்கன்னா தேடி போகிறாங்க. அந்த இடத்துல அந்த கேஸ் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது தெரிய வருது, ரெட்டுக்கோட அந்த போர்ட்டுன்றது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஒரு ஃப்ரீ போர்ட்டு. அந்த போர்ட்டில் எந்த ஒரு பொருள் இறக்குமதி பண்ணாலும் அதுக்கு வரி கட்ட தேவையில்ல, காசு கொடுக்கவும் தேவையில்ல. அது ஒரு ஃப்ரீ போர்ட் தான். ஸோ இப்போ ஃப்ரீ போர்ட்டாக இருக்கிறதுனால எல்லா பொருட்களையுமே அவங்க ஃப்ரீயாக இறக்குமதி பண்ணலாம். இது மட்டும் கிங் பின் கிட்ட கிடைச்சதுன்னா பெரிய காம்ப்ளெக்ஸோ அந்த கசினோ எல்லாத்தையுமே கட்டி கோடியாக கொள்ளையடிப்பானுங்க. அது ஆர்டிகலரி மட்டும் இல்லாமல் எல்லா பொருட்களையும் ஐ மீன் லீகலாக மணி லாண்டரிங் பண்ண ஆரம்பிச்சிருவான். இதை விடக்கூடாது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா அதை தடுக்கிறதுக்காக போகிறாங்க. இதே சமயத்தில் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம டேனியல் என்ன பண்ணுறான்னா அந்த ப்ரெஸ் மீட் எல்லாத்தையுமே கூப்பிட்டு சேஃபர் ஸ்ட்ரீட் ஒரு ப்ரோக்ராம் ஆரம்பிக்க பார்க்குறான். இவனே எல்லாத்தையும் மிரட்டுறாங்க. ஒவ்வொருத்த இண்டிவிஜுவலோட அந்த பிரச்சனையெல்லாம் சொல்லி இவனே மிரட்டுறான். பிக்காலி பயபுல இவன் இப்போ அடுத்த கிங் பின்னா மாற ட்ரை பண்ணிட்டு இருக்கான் போல் இருக்கு. அண்ட் இப்போ இந்த பக்கம் அந்த ரெட் ஹுக் போர்ட்டுக்கிட்ட எல்லாருமே சேர்ந்துட்டாங்க அப்படின்றது கோல்நாத்தோட அதோட ரேடியோ மூலமாக ரேடியோவில் வாக்கி டாக்கி மூலமாக இவருக்கு தெரிய வருது. தெரிய வந்தவொடனே ஒரு டேரெக்டாக அங்கே போகிறாப்புல. அங்கே போனால் தான் தெரியுது சுற்றி எல்லாமே அவர் பார்த்துடுறாங்க. அவங்க எல்லாருமே பனிஷரை உயிரோட பிடிக்க தான் ட்ரை பண்ணுறாங்க. பட் பனிஷர் ஈவரக்கமே காட்டலையே. மொத்த பேரையும் பார்த்தீங்கன்னா போட்டு பொழந்து கட்டுறது. தான் உயிரை பற்றி கூட கவலைப்படாமல் அத்தனை பேரையும் போட்டு ஈவரக்கெல்லாம் அடிக்கிறாருங்க. தலையை கொத்துறது என்ன, நெஞ்சில் அடிக்கிறது என்ன, இல்லை அதை சொல்ல வேணாம். பட் கண்ட இடத்துல அடிக்கிறாப்புல. பட் எப்படி பற்றி எல்லாரும் சேர்ந்து பனிஷரையும் ஒரு வழியாக போட்டு கட்டி வச்சிடுறாங்க. அண்ட் பனிஷர் முடிச்சதுக்கப்புறம் சுற்றி இருக்கிற எல்லாருமே திரும்பி பேசிக்கிட்டு இருக்கானுங்க. நாங்களாம் உன்னோட எவ்வளோ பெரிய ஃபேன்ஸ் தெரியுமான்னு பேசிக்கிட்டு இருக்கானுங்க. நாங்கள் எல்லாருமே உன்னை அட்மையர் பண்ணுறோப்பா, நாங்களாம் உன் ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்லும் போது, ஃபேன்ஸா ஏண்டா எனக்கு நீங்களாம் ஃபேன்ஸா, நீங்களாம் யாருன்னு தெரியுமாடா, என் வழியில் பாதி அனுபவிச்சிருப்பீங்களா நீங்கள், என்னை பற்றி என்னடா தெரியும் உங்களுக்கு ஒன்று தெரியுமா, நீங்களா கோமாளி பசங்க எல்லாரும். நீங்கள் நெருப்பில் எரிஞ்சுக்கிட்டு இருந்தால் கூட அந்த நெருப்பில் ஒன்று கடிப்பனே தவிர தண்ணி ஊற்றி அணைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி லிட்டரலாக அத்தனை பேரையும் வச்சு கழுவி ஊற்றுறாரு. காட்டானவங்க பனிஷரை 4 போட்டு மயக்கம் பண்ணி வச்சிடறானுங்க.
இந்த பக்கம் கமிஷனர் கேலோவை கூட்டு போனவன் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக கிங் பின் கிட்ட கூட்டு போகிறான். அந்த டாஸ்க் ஃபோர்ஸ் முன்னாடி கிங் பின் கமிஷனர் கேலோட தலையவே பார்த்தீங்கன்னா ஒட்டச்சு கொள்ளுவாருங்க. லைக் அந்த தாடையவே பிச்சு எடுத்துருவாரு. இந்த மாதிரி ப்ரூட்டலான சீக்வன்ஸ்லாம் சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லை. பட் பயங்கர ப்ரூட்டலாக இருந்துச்சு அந்த சீன் பார்க்கறதுக்கு. பொசுக்குன்னு திடீர்னு சம்பவம் பண்ணிட்டானுங்க. இப்போ டேட்வெல் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக கேரனை கூப்பிட்டு அந்த ரெட் புக் போர்ட்டுக்கு தான் போயிட்டு இருக்காரு தடுக்கிறதுக்காக. பட் அந்த இடத்துல போனாலும் சரி டேட்வெல் மட்டும் தான் தனியாக இருக்காரு, வேற யாருமே இல்லை. கேரன் தெளிவாக சொல்லிடுறாங்க, இங்கே நீ மட்டும் தான் இருக்க, ஒன்று நீ மற்றவங்களை கொள்ளுவே இல்லை நீ செத்துருவே அப்படின்னு சொல்கிறப்ப அந்த இடத்துல ஒரு வசனம் சொல்லுவாங்க. நைட்டுன்றது இருட்டு கிடையாது, 1000 சூரியன்களோட வெளிச்சம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாரு. ஸோ இப்போ நான் மட்டும் தனியாக முடியாது, நமக்கு ஒரு ஆர்மி தேவை அப்படி மென்ஷன் பண்ணுவார். ஆர்மின்னொடனே நான் கூட நிறைய பேரை கூப்பிடுவாரோ அப்படின்னு மாதிரி நினச்சேன். சலார் பட ஸ்டைலில் நமக்கு ஒரு ஆர்மி வேணும்னு சொன்னோடனே ஸ்பைடர் மேனை காட்டியிருந்தால் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்களேன், வேறு மாதிரி இருந்திருக்கும். பட் இப்போ காலையிலேயே பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு நம்ம கிங் பின் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கிட்டையும் என்ன சொல்கிறாருன்னா, ராத்திரியில் வந்துட்டு நிறைய விஜயநாட்டி என்னை கொல்ல பார்த்தாங்க, பட் எப்படி பார்த்தாலும் எல்லாத்தையும் தடுத்து நிறுத்திட்டோம். இன்னிலேருந்து மார்ஷல் லாவை அமல்படுத்துகிறேன், நைட்டு 8 மணிக்கு மேலே லாக்டவுனு, எவனும் வெளியே வரக்கூடாது, இந்த சிட்டியை நான் பாதுகாக்க போகிறேன், ஐ லவ் நியூயார்க்குன்னு சொல்லி முடிச்சிருப்பான் பாருங்க. அட பாவி டே, இதாடா உங்கள் சிட்டியை பார்க்க லட்சணம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அண்ட் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்துட்டு நம்ம டேட் டெவில் என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்துட்டு சின்ன வயசில் கண் பார்வை போனதுக்கப்புறம் எல்லாத்தையும் இழந்துட்டேன்னு நினச்சேன், பட் அதை விட ஒரு பெரிய பவர் கிடச்சிருக்குன்னு நினைக்கும் போது கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் நினச்சேன். பட் பார்த்தீங்கன்னா நானே வந்துட்டு கிட்டத்தட்ட அன்றைக்கி பாயிண்ட் எக்ஸ்ட்ரா கொள்கிற அளவுக்கு போயிட்டேன், இனிமேல் இது நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம இதை தடுத்து நிறுத்தணும், இது நம்மளோட சிட்டி அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன மோட்டிவேஷனல் ஸ்பீச் அந்த இடத்துல கொடுத்துட்டு வெளியே போய் பார்க்குறாரு. வெளியே சில போலீஸ் ஆஃபீஸர்ஸும் ஆன்ஜிக்கிமும் ஒரு சில பேர் தான் இருக்காங்க. பட் ஆர்மின்னு சொல்லும் போது யோசிச்சு பாருங்க, ஸ்பைடர் மேனை காட்டவே இல்லை. அண்ட் பத்தாவதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்துட்டு இவங்க ஆர்மின்னு சொல்லும் போது டிஃபெண்டர்ஸ் எங்கடா பாயாசம் எங்கடா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. டிஃபெண்டர்ஸையுமே காணுங்க. இவ்வளோ பேரை வச்சுக்கிட்டு அவங்க என்னங்க பண்ண முடியும்? இத்தனைக்கும் இவங்களாம் ஃபைட்டர்ஸ் கூட கிடையாது, ஜஸ்ட் சாதாரண ஆளுங்க தான். இவங்களெல்லாம் வச்சு எப்படி நம்ம டேட் டெவிலால் இந்த போர்ட்டை திரும்ப ஓப்பன் பண்ணி சிட்டியை காப்பாற்ற முடியும்? யோசிச்சு பாயிண்ட் எக்ஸ்ட்ரையுமே சைடில் காட்டியிருப்பாங்க, பாயிண்ட் எக்ஸ்ட்ரா உடஞ்ச கண்ணாடியில் காட்டியிருப்பாங்க. இதே மாதிரி இந்த பக்கம் அந்த பேப்பர் கட்டுக்கு நடுவில் டேட் டெவில காட்டியிருப்பாங்க. 2 பேரும் பேரலன்ற மாதிரி காட்டுறாங்க போல் இருக்கு. ஆனால் அந்த டீம் பத்தாதுங்க. அண்ட் இந்த பக்கம் வந்துட்டு நம்ம கிங் பின் வெனஸாவை கூட்டு போகும்போது அந்த இடத்துல போகும்போது காட்டுறாங்க ஏகப்பட்ட பேர் பார்த்தீங்கன்னா ஏதோ அனிமல் மாதிரி கூண்டில் அடக்கிச்சு வச்சிருக்காங்க. அங்கேதான் ஜாக்கியுமே காட்டுறாங்க, பனிஷரும் அங்கே தான் வந்துட்டு இருக்காரு. அதோட பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் அந்த ரேபிட் இந்த ஸ்டோர் ஸ்டாம் பெயிண்டிங் முன்னாடி உட்காந்துட்டு வெனஸாவும் கிங் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதோட இந்த எபிசோட் முடியுது. அண்ட் பனிஷர் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி அந்த பக்கம் வெளியே செக்யூரிட்டிக்கு இந்த ஆந்தனின்னு ஒருத்தனை கூப்பிட்டு அவன் கை கொடுக்குற மாதிரி கையை உடச்சி அந்த ஜெயிலேருந்து எஸ்கேப் ஆகியிருந்திருப்பாரு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பனிஷருக்குன்னு ஒரு ஸ்பெஷல் ப்ரெசன்டேஷன் வரப்போகுது. பாசிபிளி அந்த ப்ரெசன்டேஷனில் இதை காட்டலாம். அது செம்ம ப்ரூட்டலாக போகுது நம்ம மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பார்ப்போம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு. பாசிபிளி பார்த்தீங்கன்னா இங்கேருந்து அவர் ஜாக்கியுமே எஸ்கேப் பண்ணி கூப்பிட்டு நம்ம டேட் டெவில் கூட அந்த டீமில் வந்து சேர்ந்துருக்கலாம், சொல்ல முடியாது. இதோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடுமே முடியுது. அண்ட் இந்த சீரிஸை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா தான் இருந்துச்சு. பட் என்ன கேட்டால் நெட்ஃப்ளிக்ஸ் அளவுக்கு இல்லைன்னு தாங்க நான் சொல்லுவேன். நெட்ஃப்ளிக்ஸில் வந்து இந்த சீரிஸ் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு சூப்பராக கிடையாது. நெட்ஃப்ளிக்ஸ் நல்லா இருந்துச்சு, இது கொஞ்சம் சப்புன்னு இருந்த மாதிரி தான் ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஏன்டா அப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இந்த சீரிஸ் முழுக்க ஒன்லி நம்ம டேட் டெவிலுக்கும் கிங் பின்க்கும் மட்டும்தான் கேரக்டர் டெப்த் அண்ட் ரைட்டிங் போயிருக்குமே தவிர மற்ற எந்த கேரக்டரையும் அவங்க கண்டுக்கவே இல்லை. இதே நெட்ஃப்ளிக்ஸ் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா மற்ற எல்லா கேரக்டர்ஸ்க்கும் ஓரளவுக்கான ஒரு கேரக்டர் டெப்த் இருக்கும், எல்லாத்துக்குமே ஒரு நல்ல கேரக்டராக போயிட்டுருக்கோம். பட் இந்த இடத்துல வெறும் டேட் டெவில் கிங் பின்னை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணியிருந்திருக்காங்க. அதில் கூட மற்ற கேரக்டர்ஸ் எல்லாருமே மற்ற கேரக்டர்ஸ் டெவலப்மெண்ட் ஆகிறதுக்கான ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துகிட்டு இருப்பாங்க. பட் இங்கேயுமே அப்படி எதுவுமே கிடையாது. இன்ட்ரெஸ்டிங்கான கேமியோ எதுவுமா இருக்கும்னு நினைக்கும் போது யூசுஃப் கானை கூட்டு வந்து வர வச்சிருந்திருக்காங்க. அது எனக்கு அந்த அளவுக்குலாம் பெருசாக பிடிக்கலங்க. ஸ்பைடர் மேனை காட்டியிருந்திருக்கலாங்க. லைக் நியூயார்க் சிட்டியில் இவ்வளோ பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு, நைட்டில் பெருசாக கலவரம் வெடிச்சுக்கிட்டு இருக்கு, இங்கே இவ்வளோ பெரிய கலவரம் நடக்குது, எங்கேயா போனா அந்த டூமா தோற அப்படின்ற மாதிரி ஸ்பைடர் மேன் எங்கேயா போனாப்ல, எங்கே லாஸ்ட்டில் பெரிய ஆர்மியை ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்லும் போது டிஃபெண்டர்ஸ் எங்கெங்க பாயாசங்கடா அப்படின்ற மாதிரி டிஃபெண்டர்ஸே காணோம். டிஃபெண்டர்ஸ் குரூப்பையும் கடைசி கூப்பிடவே இல்லை, ஒரு பயம் கூட வரலைங்க. லைக் அட்லீஸ்ட் நம்ம அயன் ஃபிஸ்ட், லூக் கேஜ் 3 நைட்டை காமிச்சிருந்தா கூட ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபைங்காக இருந்திருக்கும். 3 நைட் அந்த சீசனோட விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த மனுஷன் என்ன ஆனாருன்னே தெரில. அட்லீஸ்ட் 3 நைட்டுக்கு கூடயாவது இவங்க கூட சேர்த்து விட்டுருந்துருக்கலாம், அதாச்சும் நல்லா இருந்துட்டு இருக்கோம். என்ன பொறுத்த எடுத்துட்டிங்கன்னா இந்த டேடல் பார்ன் அகைன்ல ஸ்பைடர் மேனோ பென்குயின் சீரிஸில் பேட்மேனோ ஒன்றுங்க. ஊருக்குள்ள அவ்வளோ பெரிய கலவரம் நடந்து போயிட்டு இருக்கு, எங்கேயா போகலாம் அந்த டொமத்தோரன்ற மாதிரி இந்த டேடல் பார்ன் அகைன்லேயும் ஸ்பைடர் மேன் அப்பியர் ஆகல, அந்த பக்கம் அந்த பென்குயின் சீரிஸ்லேயும் பேட்மேன் அப்பியர் ஆகல. ரெண்டுமே அப்படி தான் இருந்துட்டு இருக்கு. பென்குயின் சீரிஸை விடுங்க, இப்போ இதில் பிரச்சனை என்னன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்பைடர் மேனோட ரைட்ஸ் கரெக்டாக சோனி கிட்ட தானே இருக்குது. சீரிஸில் அப்பியர் ஆகிறதுக்குலாம் பார்த்தீங்கன்னா சோனி ஆக்சுவலி பர்மிஷன் கொடுக்க மாட்டான். ஹாக்கி சீரிஸில் வரதுக்கே அவன் பர்மிஷன் கொடுக்கல, இதில் வரதுக்கு பர்மிஷன் கொடுத்துருவானா, இதுக்குமே அவன் பர்மிஷன் கொடுக்கல. ஆமாங்க, இப்போ தான் ஞாபகம் வருது, ஹாக்கையுமே வரல. அட்லீஸ்ட் ஹாக்கை, கேட் பிஷப் இதில் யாராவது ஒருத்தங்களா கூட இருந்திருக்கலாம், இவங்களையும் யாரையுமே ஆள காணோம். எல்லாம் எங்கே தான் போய் தொலைஞ்சாங்கன்னு தெரில. அண்ட் டிஸ்னி பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் அவங்க வேலையை உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு அஜெண்டா அவங்க அங்கே திணிச்சாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். முக்கியமாக இந்த ஹெதர் கிளென் கேரக்டர் ஆரம்பத்தில் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அந்த கேரக்டர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, காமிக்லேருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கூட்டு வந்துட்டு இருந்தாங்க. பட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டர் கொஞ்சம் கொஞ்சமாக போக போக ரொம்ப அனாயிங்காக மாற்றிட்டாங்க. ஏன்னா இது அப்படின்ற மாதிரி போக போக அந்த கேரக்டர் ரொம்ப அனாயிங் கேரக்டராக மாறிடுச்சு. அண்ட் ஒரு இடத்துல சொல்லுவா பாருங்க, நான் தான் என்னை காப்பாற்றிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி,
எம்மா தாயே அந்த பக்கம் வந்துட்டு அவங்கள சுட்டதுக்கு அவங்க மேலே படி தூக்கி போட்டுறா, லைக் அவங்களால தான் எனக்கு அந்த வெறித்தனம் பரவிடுச்சு அப்படின்னு சொல்லி. பத்தாததுக்கு நான் தான் என்ன காப்பாதுன்னு சொல்கிறேன். அந்த இடத்துல நம்ம டேட் டெவில் மட்டும் வரலனா இவளுக்கு தப்பிக்கிறதுக்கோ சுடுறதுக்கோ சான்ஸே கிடைச்சிருந்திருக்காது. ஆனால் என்ன சொல்கிறா, நான் தான் என்ன காப்பாற்றிக்கிட்டேன்னு சொல்கிறா. லைக் என்னங்க இது ஒரு ரொம்ப அனாயிங் கேரக்டராக இருந்துகிட்டு இருக்காது. என்ன கேட்டால் டிஸ்னி வழக்கம் போல் அவங்களோட அந்த ஃபீமேல் ஃபெமினிஸ்ட் அஜெண்டா வேலையை எங்கேயுமே காட்டாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். வெனஸா கிட்டேயுமே அந்த வேலை பார்த்துருக்காங்க. நிறைய பேர் சொல்லலாம் வெனஸா வந்துட்டு நல்லா தானே ப்ரோ இருந்துச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா, பட் வெனஸா பார்த்தீங்கன்னா நம்ம இதில் நெட்ஃப்ளிக்ஸ் சீரிஸை பொறுத்த வரைக்கும் எடுத்துட்டிங்கன்னா நம்ம கிங்பின்க்கு ஒரு டூ ஆர் டை ஒய்ஃப்ன்ற மாதிரி தான் காட்டியிருந்திருக்காங்க. ஆல் டைம் நம்ம வெனஸா நம்ம ஃபிஸ்க்கு ஒரு பெஸ்ட் ஒய்ஃபாக இருந்திருப்பாங்க. பட் இந்த பக்கம் ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னா ஒரு பாஸ் லேடி கேரக்டராக மாற்றிட்டாங்க. அண்ட் வெனஸா நம்ம கிங்பின்கே சீட்டிங் பண்ணுற மாதிரி காட்டியிருக்காங்க. கிங்பின் வெனஸா தவிர வேறு எந்த பொண்ணையும் 7 எடுத்து கூட பார்க்கல. ஆனால் வெனஸா வேற ஒருத்த கூட இருந்துட்டு இருக்கா. இதே தாங்க இவங்க இந்த எம்சியூக்குள்ள ஃபெமினிசம் காட்டுற அப்படின்னு சொல்லி இந்த வேலையை தான் பார்த்து வச்சிருக்காங்க. இதே தான் குவாண்டமேலியாவில் பண்ணாங்க. குவாண்டமேலியாவில் கூட பார்த்தீங்கன்னா ஹேங்க் பிம் வெளியே கல்யாணம் பண்ணிக்காம தான் பொண்ணை வளர்த்து ஒய்ஃப்காக தனியாகவே இருப்பார். அதுவும் ஒய்ஃபை காப்பாற்றுறதுக்கு இத்தனை ஷோ போராடிக்கிட்டு இருப்பார். ஆனால் குவாண்டமேனியாக்குள்ளே நம்ம ஜானட் ஆக்சுவலி குவாண்டம் அந்த வேர்ல்டுக்குள்ளே வேற ஒருத்தங்க கூட ஒன்றா இருந்துட்டு இருந்திருக்காங்க. இது அவங்களே மென்ஷன் பண்ணுவாங்க வைல்டு திங்ஸ் அப்படின்னு சொல்லி. ஸோ எதாங்க எகைன் வெனஸாவுமே இங்கே அப்படி ஒரு பாஸ் லேடி கேரக்டர் தான் மாற்றிட்டு இருக்காங்களே தவிர ஒரு பெஸ்ட் கேரக்டராக அதை நான் சொல்ல மாட்டேன். அதாங்க நிறையவே நல்ல விஷயம்லாம் இருக்க தான் செய்யுது. பட் இந்த விஷயங்களெல்லாம் தவிர்த்துருந்தா உண்மையிலேயே இந்த சீரிஸ் ஒரு மாஸ்டர் பீஸாக வந்திருக்க வேண்டியது. கொஞ்சம் காலவாரி விட்டாங்கன்னு தான் சொல்லணும். நெட்ஃப்ளிக்ஸ் சீரிஸ் அளவுக்கு இல்லை. தமிழ் டப்பிங்கை பற்றி சொல்லணும்னா வேலை ஒன்று நல்ல தமிழ் டப்பிங் தாங்க. அப்படியே ஆகாவோகன்னு சொல்கிற அளவுக்கும் இல்லை, ரொம்ப மோசம் சொல்கிற அளவுக்கும் இல்லை, நல்ல ஒரு தமிழ் டப்பிங் தான் கொடுத்துருந்துருக்காங்க. அண்ட் இந்த வாய்ஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்தது தான். கிங் பின்னாக இருக்கட்டும், டேட் டெவிலாக இருக்கட்டும், எல்லாம் ஆல்ரெடி வந்த வாய்ஸஸ் தான். பட் ஹாக்கியில் கிங் பின்க்கு வேறு ஒருத்தர் வாய்ஸ் ஆக்டர் கொடுத்துருப்பாரு. எங்கள் கிங் பின்க்கு வேறு ஒருத்தங்க வாய்ஸ் ஆக்டிங் கொடுத்துருக்காங்க. அப்சல்யூட்லி பார்த்தீங்கன்னா அந்த பழைய வாய்ஸ் ஆக்டிங் கொடுத்தவர் பேர் விஜயகுமார். அவர் போன ஷோ பார்த்தீங்கன்னா இறந்துட்டார், ரெஸ்ட் இன் பீஸ். ஸோ அவருக்கு பதிலாக இப்போ வேறு ஒருத்தங்க தான் வாய்ஸ் ஆக்டிங் கொடுக்க வச்சிருக்காங்க கிங் பின்காக. அண்ட் முக்கியமாக பனிஷரை பற்றி சொல்லுங்க. பனிஷருக்கு வாய்ஸ் ஆக்டிங் கொடுத்துருக்காரு பாருங்க. ஒரு மனுஷன் அந்த கேரக்டராகவே வாழ்ந்துருக்காருங்க. செம்ம டப்பிங் அவருக்கு தான் கொடுத்துருக்காங்க. அவன் உன்கிட்ட பேசுறான் தானே, அவன் குரலை நீ கேட்கற. ஒவ்வொரு தடவையும் நான் அமைதியாக உட்காரும்போது என் பையன் குரல் எனக்கு கேட்குது. அவ்வளோதாங்க வீடியோலாம் சொல்ல வந்தது. நான் இந்த விஷயம் மிஸ் பண்ணால் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பை பாய்.